Hi everyone. So 11th standard chemistry க்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நாளைக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். அதாவது மாடல் क्वेश्चन பேப்பர் ஜூலையோடது. இந்த क्वेश्चन பேப்பருக்கு क्वेश्चंस எல்லாமே ஒரு 20 மார்க் வரும். எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பேப்பர் போஸ்ட் பண்ணி நான் வருங்கற யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா இதுலக்கு क्वेश्चंस ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒரு ஆக்வர்டான क्वेश्चंस ஏதாவது இருந்ததுனா வரும். நான் காட்றேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அதே மாதிரி சேனலுக்கு Subscribe பண்ணலாம் பண்ணுங்க. கீழ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். அண்ட் கீழ அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. 1 மார்க் வந்து புக் பேக் 12 வந்துருதுங்க. 12 13 வந்துருது. ஆனா புக் பேக் படிக்கிறதுக்கு முக்கறீங்க. ஏனா நிறைய இருக்குன்னு சொல்லி விட்டுறீங்க. ஆனா சப்பையா தான் இருக்கும். 15 லெசன்ல 15 1 மார்க் கேட்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு define relative atomic mass how many orbitals are possible for n equal to 4 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த क्वेश्चंसல இருக்கு. and water gas shift reaction இதேதான். and mathematical relates gas and moles so இதுவும் கேட்பாங்க. define Gibbs free energy easy there is no change இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் இந்த ஸ்ட்ரக்சர் நாளைக்கு பார்த்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்ட் IUPAC நேம் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு கேட்குறாங்க. 22வது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹக்கிள் ரூல் பார்த்துக்கோங்க. இதே கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இந்த क्वेश्चन நான் புக் பேக்ல சொல்லிட்டேன். ஆக்சிடேஷன் ஏஜென்ட் பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் வான் டெர் வால் ஈக்குவேஷன் எழுதி சும்மா அந்த ஈக்குவேஷனுக்கு P9 என்ன T9 என்ன எழுதினா போதும். எக்ஸ்பிளைன் தி டேர்ம்ஸ் இன்வால்வ்டுன்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அப்போ வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் எழுதி எக்ஸ்பிளைன் தி டேர்ம்ஸ் ஓகேவா. ஸோ அடுத்தது ஐசோடோனிக் சொல்யூஷன் ஹைப்பர் கன்ஜெக்ஷன் CH3MgI ஈஸி அம்பர்லா லாஸ்ட் லெசனில் ஒரு கொஸ்டின் எம்ஓ டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. ஏதோ எம்ஓ ஆக்சிஜனோடது கேட்டிருக்காங்க. ஈஸி தான். ஸோ டிபெண்ட் த டேர்ம் மோல் டயகனல் ரிலேஷன்ஷிப் அதான் சொன்னேன். போர் ஆட்டம் மாடல் கேட்டுருவாங்கப்பா 5 மார்க்கில். அடுத்து ஆர்த்தோ பேரா இப்படி தான் கேட்பாங்க. பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் பாயில்ஸ்லாம் ஈஸியாக இருக்குது. ஸ்டேட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் இந்த சம்மே கேட்பான் பாரு நாளைக்கு. எதுலேயோ ஒன்று கேட்பான். பார்த்துட்டு போங்க. அடுத்தது KPKCயும் பாருங்கள். NH3 அமோனியாவும் பாருங்கள். PCl5 பார்த்தாலும் சந்தோஷம், HI பார்த்தாலும் சந்தோஷம். பட் NH3யும் KPKC சாதா KPKC இருக்கல டிரைவ் KPKC அதையும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆஃப் சாலிபிலிட்டி டைபோல் மூமெண்ட் இதோடதெல்லாம் இங்கே பாருங்கள். இதுதான் கேரிஸ் மெத்தட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஓகேவா. கேரிஸ் மெத்தட் படிச்சிருங்க 11th லெசன். அப்புறம் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் இது ரெண்டுமே ஈஸி தான். அண்ட் க்ரீன் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் லெசன்லேருந்து ஒன்று வந்துடுது. நான் சொன்னேன்னா 2 மார்க்கே 2 ஸ்பிட் பண்ணி கேட்பான். இல்லைனா ஸ்ட்ரைட் 5 மார்க் கேட்பான். அப்போ நீ 5 மார்க்கில் லாஸ்ட் லெசன் ஒன்று எழுதிடலாம் சரியா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்ட்ரைட் கொஸ்டின் வரும். அந்த கேரிஸ் மெத்தட் KPKC வான் டெர் வால்ஸ் நாளைக்கு வரும். வான் டெர் வால்ஸ் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் 7th லெசனில் ஏதாவது ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர்த்தோ பேரா கேட்க வாய்ப்பு இருக்குது. போர் ஆட்டம் மாடல் ஹாபோ பிரின்சிபல் பவுலிங் மெத்தட் நானே ஸ்ட்ரைட் 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து 4 கேட்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அதனால் நான் சொன்ன 5 மார்க்ஸ் படிச்சாலும் 5 எழுதிடலாம். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரும் கோத்ரூ பண்ணுங்கள். இதில் எதுவுமே விடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.